கீ வேல்யூ பேரில் அப்படியே ஸ்டோர் பண்ணும். சீக்வன்ஷியல் இல்லாமல் அப்படியே எடுத்து போட்டு பண்ணுற மாதிரி டேட்டாபேஸ் நிறைய டேட்டாபேஸ் வந்துருச்சு. இல்லை ரெடிஸ் ரெடிஸ்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்குது. மெமரி வந்து குயிக்காக வந்து இந்த ரேமில் ஸ்டோர் பண்ணி குயிக்காக கால் பண்ணி ஸ்டோர் பண்ணி எடுத்து போடுற மாதிரி ரெடிஸ் டேட்டாபேஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் டேட்டாபேஸ் சைடு. இல்லை இதை தாண்டி நான் வந்து ஒரு டிப்ளாய்மெண்ட் ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் டெவாப்ஸ் போகலாம். டெவாப்ஸ் வந்து ஒரு நல்ல ஃபீல்டு. கொஞ்சம் பைத்தான் படிக்கணும், இல்லை கொஞ்சம் லினக்ஸ் தெரியணும், இல்லை கொஞ்சம் படிச்சுட்டு வந்தால் டிப்ளாய்மெண்ட் அது ஒரு தடவை எல்லாம் டிசைன் அந்த என்வரான்மெண்ட்டை செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இப்போது நீங்கள் டெவலப் பண்ணுற கோடை பூரா டிப்ளாய் பண்ணி அது ஒரு இயர் ஃபைலோ இல்லை ஒரு வார் ஃபைலோ அது கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும்ல. இப்போ யூஐ ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா யூஐஸ் ஆண்ட்ராய்டுனா ஒரு பேக்கேஜாக டெவலப் பண்ணி ஒரு பண்டிலாக வந்து நம்ம கொடுப்போம்ல, ஒரு ஆப் ஸ்டோரில் போட்டுருவோம். அப்புறம் அவங்க வந்து அந்த கோடில் லைப்ரரி கோடு அது எல்லாமே இருக்கும்ல. ஸோ அது ஒரு யூஐ வந்து அப்படி ஒர்க் ஆகும், அப்படி ஃபங்க்ஷன் பண்ணுவோம், அப்படி டிப்ளாய் பண்ணுவோம். மிடில் வேர் கோடு வந்து ஒரு வார் ஃபைலோ ஒரு இயர் ஃபைலோ இருக்கும்ல, அப்படி நம்ம பண்ணிக்கிறோம். அப்போ டேட்டாபேஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, எல்லா ப்ரொசீஜர் எழுதி அந்த மாதிரி வந்து எல்லாமே நம்ம அந்த ப்ரொசீஜர்ஸை கால் பண்ணுவோம். முதல்ல ஹைபர்நெட் இருந்தது, நம்ம மேப்பிங் எல்லாம் பண்ணி வச்சிருப்போம். அந்த டேட்டாபேஸ் டேபிளோட அந்த மாதிரி மேப்பிங் அப்படிலாம் இருந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் ஆகிடுச்சு. எல்லாமே டெவலப் பண்ணலாம். டெக்னாலஜி ரொம்ப ஹை லெவலில் வந்திருக்கு. ஸோ இது ரொம்ப வந்து நீங்கள் இவ்வளோதான் வந்து ஒரு ஓவர்வியூ இப்படி தான் இருக்கும். அப்புறம் இல்லாட்டி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்றைக்கெல்லாம் க்ளவுடில் ஸ்டோர் பண்ணுறோம். முதல்ல டேட்டா சென்டரில் வச்சுருந்து இன்றைக்கெல்லாம் க்ளவுடில் எல்லாமே டிப்ளாய் பண்ணுறோம். ஏன்னா இங்கிருந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணாலும் இப்போ வந்து ஆட்டோ ஸ்கேலிங்லாம் வந்துருச்சு. இப்போ ஏதோ ஒன்று டவுன் ஆனால் இன்னொன்று இப்படி ஆட்டோமேட்டிக்காக பிக்கப் பண்ணி அந்த சர்வர்லாம் ஒர்க் பண்ணுறக்கு அப்படின்னா அந்த மாதிரி நிறையா வந்துருச்சுல்ல. காஸ்ட் வந்து இப்போது ஒரு சில சர்வர்ஸ்க்கு வந்து நம்ம நிறையா பே பண்ண முடியாது அப்படின்னா கம்மியான கான்ஃபிகரேஷன் ஒரு சிலது வச்சுக்கலாம், ஒரு சில சர்வர் அதிகமான கான்ஃபிகரேஷன் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துருச்சு, இன்றைக்கி ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. ஸோ சாஃப்ட்வேருங்கிறது நட்சல் இவ்வளோ தான் டிஎஸ். இப்படி தான் நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து நீங்கள் என்னென்னா படிக்கும்போது நீங்கள் இப்போ ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா அது யோசிக்கணும். உங்களுக்கு ஒரு பட்டன் இருக்குது, ஒரு பேஜ் நீங்கள் இப்போ இன்ஸ்டாகிராமே போகிறீங்க, எப்படி உங்களுக்கு அந்த ஃபீடு வருதுன்னு பார்க்கணும், யோசிக்கணும். நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே நீங்கள் ரியல் டைம் அதோட கனெக்ட் பண்ணிடுவீங்க. இது எப்படி ஒர்க் பண்ணியிருக்கும், இதுக்கு எந்த கோடு யூஸ் பண்ணியிருப்பாங்க, இது எப்படி எழுதியிருப்பாங்கனால உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும்.